ஹலோ கைஸ். இந்த வாரம் நம்ம ரீபார்னஸ் எனிமி பிரின்ஸ் மான்வாவோட எபிசோட் 2 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து முன்னாடி எல்லாம் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சவுண்ட் கேட்க ரொம்ப க்ளோஸில் இருக்கும். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. நீங்கள் கேட்ட மாதிரி நான் எபிசோட் 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஒரு லைக் மட்டும் வந்து தட்டி விட்டுருங்க. ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தான் கைரிஸோட தேர்ட் பிரின்ஸ் அப்படின்னு சொன்னோடனே, நான் தேர்ட் பிரின்ஸா, என்னாச்சு இந்த இடத்துல என்ன தான் நடக்குது, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்ன தேதின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இன்றைக்கி 28th April அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எந்த வருஷம் இதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இது இயர் 522ன்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ அப்போ இது ஒரு டிகேட்க்கு பிஃபோரா, அப்போ லாஸ்ட் வார் நடக்கிறதுக்கு 10 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மேட்டர் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த வார் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் டைம்னால தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் அது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஆப்ஜெக்ட்டு. அது யார்கிட்ட இருக்கோ அவங்களால டைம் பேக், அதாவது பின்னாடி போக வைக்க முடியும். இது ஸ்ட்ரேஞ்சாக நம்ம ஹீரோட மதர்லேண்டான செக்ரிஷாவில் பார்த்திங்கன்னா இது அப்பியர் ஆகிருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ கைக்குமே பார்த்திங்கன்னா இது கிடச்சிருக்கும். இந்த விஷயங்களை பற்றி இந்த உலகத்துக்குமே ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் இந்த கைரிஸோட ரூலர்ஸ் இந்த மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் டைமை தேடி இந்த மாதிரி பிரச்சனை நடந்து, அப்புறமா நம்ம செக்ரிஷாவோட கிங் இருக்கார் இல்லையா, அதாவது நம்ம பேரன், அவர் அந்த ப்ரப்போசலுக்கு ரிஜெக்ட் பண்ணதுனால பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்துச்சுல. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, ஆக்சுவலாக அந்த நாள் என்னோடய டெத்தை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் என்னால் இந்த மாதிரி டைம் பேக் பண்ண முடியாது. அப்போ எனக்காக கடைசியாக ஒரு சான்ஸை ஹிப்னிம் கொடுத்துட்டு போயிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆக்சிஸ் ஆஃப் டைம் யாரை யூஸ் பண்ணி திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்ததா நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ கடைசியாக ஒரு சான்ஸை கொடுத்து நம்ம அந்த மதர்லேண்ட் செக்ரிஷியா இருக்கு இல்லையா, அந்த செக்ரிஷியா காப்பாற்றுறதுக்கான வழியை கொடுத்துட்டு போயிருக்காங்களோ நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இப்போ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போது கூட இருக்கவர் பிரின்ஸ், எனக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்றது புரியல அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு புரியுது, இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் போகணும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா ஓகே நம்ம சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் புரியுது, இன்னொரு வாட்டி எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக இந்த லைஃப்பை நான் பிரின்ஸ் ஆஃப் கைரிஸாக சர்வைவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக மீல் சாப்பிட்றதுக்காக பார்த்திங்கன்னா போகிறாங்க. அப்போது யுவர் ஹைனஸ், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல கைரிஸோட ஃபர்ஸ்ட் பிரின்ஸான ரேண்டல், ஆக்சுவலாக அந்த மூணு பிரின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் ரேண்டல்ன்ற பிரின்ஸுமே அங்கே தான் இருப்பான். அவனோட பேர் ரேண்டல் சைல்ட் கைரிஸ். அதான் ஃபஸ்ட்டு பிரின்ஸ். ஆமாம். மொத்தம் கைரிஸில் 3 பிரின்சஸ் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட ஹாஃப் பிரதர்ஸாக தான் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஹாஃப் பிரதர்ஸ்னால் இன்டெரக்டான டெசரண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோ எல்லாருமே 3 பேருமே அப்படி தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு இருக்க மெமரி படி இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் நடக்க போகிறதா நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறான். இப்போ உள்ளே போய் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்காக பார்த்திங்கன்னா உட்காரான். பட் என்ன தான் அப்படி அவன் போய் தைரியமாக உட்காந்தாலுமே அந்த இடத்துல அவனுக்கான அந்த ட்ரீட் பண்ணுறாங்களே அந்த விதங்கள் சரியாக இருக்காது. அவன் வந்தது கூட எவனுமே கண்டுக்க மாட்டானுங்க. அப்படியே தான் உட்காந்துருக்கானுங்க. அப்போ தான் செகண்ட் பிரின்ஸ் வந்துட்டார் பிளான்ச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு பிளான்ச்சேவா, இந்த பேரை நான் ரொம்ப வெறுக்கிற ஒரு பேராச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த அன்றைக்கி வன்மத்தை காமிச்சாலே அது ஃபஸ்ட் எபிசோடில். அதே மாதிரி அந்த மேட் கிங் பிளான்ச்சே அவனா, நான் எனக்கு தெரிஞ்ச அவனா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் தான் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உட்காந்துருப்பான். இவனோட ஆட்டையர் வச்சு பார்க்கும்போதே தெரியுது, இவன் ஒரு மாதிரி பைத்தியக்காரனாக தான் இருக்கான். எனக்கு கரெக்டாக தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு பிரின்ஸ் செகண்ட் பிரின்ஸ் கூட எப்போயுமே சண்டை போட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் கைரிஸோட ப்ரெசன்ட் குயின், அதாவது இப்போ இருக்க குயின் பிளான்ச்சேவோட பயாலஜிக்கலான மதராமா. அதுவும் இல்லாமல் அவங்க தான் உள்ளே இருக்க பேலஸில் எல்லா அத்தாரிட்டியுமே அவங்க கிட்ட தான் இருக்கான். அவங்க தான் பிளான் பண்ணி என்ன நடத்துகிறோமோ நடத்துவாங்க. அப்போ மொத்த கோவத்தோட நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இவன் நான் கண்டிப்பாக கொலை பண்ணுவேன், ஏன்னா என்னோட மதரில் நான் செக்ரிஷா இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமே இவன் தான். இந்த பிளான்ஸை தான் பார்த்திங்கன்னா அந்த மொத்த கைரிஸை கூப்பிட்டு இந்த மாதிரி மொத்த பிரச்சனையிலையுமே அவன் தான் பண்ணான். அவனோட தொண்டையில் அந்த கத்தி நான் கண்டிப்பாக இறக்கிய தீர்வுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் என்ன பிரச்சனைனா, நம்ம ஹீரோவை எவனுக்குமே பிடிக்காது. முக்கியமாக இந்த பிளான்ச்சேக்கு நம்ம ஹீரோட அந்த ரெட் ஐஸ் இருக்கு இல்லையா, அது சுத்தமாக பிடிக்காது. நம்ம ஹீரோ பார்க்குறத பார்த்துட்டு உடனே பிளான்ச் என்ன பண்ணான்னா பக்கத்தில் இருக்க சாப்பாடு தூக்கி உடச்சி விட்டுறான். உடச்சி விட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னை நீ இப்படி பாப்பன்றவான் சொல்லிட்டு அவன் கத்திட்டு நான் இங்கே கிளம்புறேன்றவான் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெறுப்பாயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். எனக்கு இந்த பிளட் கலர் ஐ, அந்த டிஸ்கஸ்டிங்கான இவனை பார்க்குறதுக்கே சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அப்போது ஃபர்ஸ்ட் பிரின்ஸான அவர் பார்த்திங்கன்னா, அதாவது ரேண்டல் என்ன சொல்கிறான்னா கேலியன், நம்ம கேலியனை கூப்பிடுவோம், ராயனை கூப்பிடுவோம். ராயன் தான் நம்மளுக்கு பழக்கப்பட்ட பேர்.
சொல்கிறாரு. ஸோ ராயா, நீ வந்து உன்னோட பிஹேவியரை கண்டிப்பாக நீ பார்த்தாகணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் நாட்களில் நம்ம கிங்கோட பர்த்டே வந்து வருது. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கெடுக்கூடாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ராயன் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, அவன் பண்ண தப்புக்கும் என்னோட ஃபால்ட்டா, இவன் தான் வந்து பைத்தியக்கார மாதிரி குதிச்சுட்டு போனான், அதுக்கு நான் எப்படி பொறுப்பான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராயன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி இருக்க அவங்க மெய்டு வந்து ஒரு ஹைனஸ் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சான்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு லாயலான சர்வெண்ட்டாச்சும் இருக்காங்களே நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ தான் வந்து சொல்கிறாங்க, கைரிஸோட ஃபர்ஸ்ட் குயின் அவங்களோட பேர் தான் வந்து டிராகன் சிஸ்பானியன். ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டார்க்கான ஹேரும் அண்ட் தென் லைக் இந்த ரெட் கலர்டு ஐயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அவங்கள அப்படியே வந்து இன்னர் ரீட் பண்ணுறவ தான் நம்ம ஹீரோ. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்களோட பவர்ஸ் வந்து ரொம்ப பிட்டிஃபுல்லாக இருக்குமா, அதாவது பயங்கர மோசமாக இருக்குமா. அதுவும் இல்லாமல் கேரியன் வந்து என்ன பண்ணுவானா, அதாவது நம்ம ராயன் வந்து என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி அந்த ரெட் ஐஸை வந்து மறைக்கிறதுக்கு தான் பார்ப்பானா. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குமா, அவனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காதான். ஸோ அதனால அவன் எப்படின்னா வந்து இது பண்ணுன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பான். ஏன்னா எல்லாருமே வந்து வெறுக்கிறாங்க இல்லையா. முக்கியமாக அந்த பிளான்ஸேவுமே வந்து, அதாவது முன்னாடி இருந்த ராயன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பயந்தாங்கொழியாகவும் ரொம்ப பலவீனமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பான். பட் இந்த ராயன் வந்து அப்படி இல்லை இல்லையா. ஏன்னா நம்மளோட வேறம் தான் வந்து இது. ஸோ அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, இப்போ ஸ்ட்ரைட்டாக பேசிகிட்டே வந்து போயிட்டுருக்காரு. அப்போ இவர் நடந்துக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்க சர்வெண்ட்க்கு வந்து தெரியுது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யுவர் ஹைனஸ், நீங்கள் ஏதாச்சும் புக் ஏதாச்சும் படிச்சுட்டு வந்துட்டிங்களா, நைட்ஸ் வந்து எப்படி நடந்துப்பாங்கன்னு ஏதாவது புக்கை படிச்சுட்டு வந்தீங்களா இந்த மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேசிவிட்டு இப்போது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ வந்து எனக்கு எவ்வளோ வயசு ஆகுது அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்கள வந்து பார்த்து கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வந்து 4 months ஆக போகுது, அதாவது இப்போ 14 வயசு, இன்னொரு 4 மாதத்தில் உங்களுக்கு 15 ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லும்போது 15 இப்போது கேலியனை கொலை பண்ண போகிறாங்க தான் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறார். ஸோ ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, போன லைஃப்பில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கேலியன் வந்து இந்த செலஸ் இருக்காங்களே, அது இந்த செகண்ட் குயின், ஸோ அவங்களுக்கு வந்து பாய்சன் வச்சதாக சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பண்ண போகிறீங்களா, அப்போ என்னை வந்து போர்த்தோடது பிளான் பண்ணிட்டாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருனா, அதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக அதை வந்து டேக்கிள் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இப்போ சிசர் எடுத்து ஃபஸ்ட்டு விஷயங்களை மாற்றத்துக்கு நான் மாறணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவரோட முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெட்டிடுறாரு. ஆக்சுவலாக அந்த பழைய ராயன் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, முடியை வளர்த்ததுக்கு ரீசனே வந்து அந்த கண்ணை மறைக்கிறதுக்காக தான். பட் நம்ம ஹீரோ வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால் முடியை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெட்டிடும். ஸோ இதை பார்த்துட்டு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இவனுமே வந்துருப்பான், யாரே நம்ம பிளான்ஸே பார்த்துட்டு வந்து சொல்லும் போது, நானா சொல்லிட்டு போடா எனக்கு வந்து கவலை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே அவனை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக உட்காந்துருப்பான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக கைஸ், டு பி ஹானஸ்ட் சொல்ல போனால் இந்த மான்வா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். நான் படித்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மோசமாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.